ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே. நம்புவோர்க்கு உபகாரி என்பதில் இவரன்றியில் நாட்டில் ஓர் தெய்வம் யார்கான். ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே. சுவாமியே சரணமையப்பா. அச்சங்கோவில் அரசே சரணமையப்பா. பகவானுடைய நாம வரிசைகளில் 40வது நாம புரஹந்திரே நமஹ. புற முப்புறத்தை, ஹந்தா அழித்தவன், முப்புறம் அழித்தவனுக்கு நமஸ்காரம். இதற்கு தகுந்ததான இதே போல் இருக்கக்கூடிய அர்த்தமுள்ள நாமாக்கள் 108, 806 அப்படிங்கிறதெல்லாம் இருக்குங்கிறத சொல்கிறார். இந்த முப்புறம்னு சொல்லக்கூடியது பொன், வெள்ளி, இரும்பு இது 3 பண்ணப்பட்ட கோட்டை. இதை 3 ராட்சசர்கள் சேர்ந்து தபஸுனால வரம் வாங்கி இந்த கோட்டை பறந்துட்டே இருக்கும். எத்தனையோ இதுக்கு ஒரு தடவை தான் அது ஒன்று சேரும். கல்பங்களுக்கு ஒரு தடவை, வருடங்களுக்கு ஒரு தடவை ஒன்று சேரும். அப்போது இதை ஒரே நிமிஷத்தில் அதை அழிச்சுடணும் அப்படின்னு சொன்னோன்னு தான் பரமேஸ்வரன் அதுக்காக இந்த பூமியே ரதமாக மாறித்து, சந்திரசூரியானா சக்கரமாக மாறி, மகாவிஷ்ணுவானவர் அம்பா மாறினார், மேரு மலையானது பரமேஸ்வரனுக்கு வில்லா மாறித்து, அப்படி பகவான் இங்கேருந்து கிளம்பி போனார்னு சொல்லி இந்த திரிபுராசுர வதத்தை பற்றி வேதங்கள் எல்லாமே பேசுறது. இதில் அந்த திரிபுராசுரம் பண்ணது திரிபுராசுர சம்ஹார மூர்த்தியாக இருக்கிறது சாஸ்தாதாங்கிற அர்த்தத்தில் புரஹந்திரேன்னு சொல்கிறார். இந்த முப்புறம்னு சொல்லக்கூடியது ஆணவம், கண்மம், மாயை அப்படின்னு சொல்லித்தான் இருக்குன்னு திருமூலர் சொல்கிறார். இதுக்கெல்லாம் உள்ளர்த்தமான வேதாந்த அர்த்தமாக பார்க்கும்போது அந்த 3 கோட்டைகளை பகவான் அழிக்கிறார் அப்படின்னு சொல்கிறார். அதனால் இந்த நாமாவுக்கு 3 புறங்களை அழித்தோனுக்கு நமஸ்காரம். அதனால் திரிபுர சம்ஹாரம் பண்ணின பரமேஸ்வர ரூபனாக இருக்கக்கூடியதான சாஸ்தாவுக்கு நமஸ்காரம் அப்படின்னு இந்த நாமாவானது அமையிறது. அச்சங்கோவில் அரசே சரணமையப்பா. அச்சனார் கோவில் அரசே. சுவாமியே சரணமையப்பா.